ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி குக்கிங். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியாகவும் ஈஸியாகவும் குக்கரில் செய்யக்கூடிய நீல்கிரிஸ் குருமா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது செய்யறதுக்கு பவுலில் 1/4 கப்பு தயிர் சேர்த்துக்கோங்க. இதில் 2 உருளைக்கிழங்கை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 கேரட்டை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காலிஃப்ளவரோட பாதியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பீன்ஸு சேர்த்துக்கோங்க. வேக வச்ச பட்டாணி சேர்த்துக்கலாம். தயிரில் எல்லா வெஜிடபிளையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 10லேருந்து 12 பூண்டு சேர்த்துக்கோங்க. சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். 1/4 கப்பு தேங்காய் சேர்த்துக்கோங்க. 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ குக்கர் அடுப்பில் வச்சுருங்க. இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்கறதுனால சீக்கிரமாக வதங்கி வரும். மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. தயிர் கூட மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா கூட நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கடைசியில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், பட் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். காய்கறி எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், டேஸ்டியான நீல்கிரி குருமா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். மேலே கொத்தமல்லி தூவிக்கோங்க. பூரி, பரோட்டா, சப்பாத்தி, நானுக்கு ரொம்ப டேஸ்டியான சைட் டிஷ். நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். டேஸ்டி குக்கிங் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.